Unit 7 subsidiary bookல second cash book. அதில் sum number 1 enter the following transaction in the single column cash book of Sesha Sri for May 2017. இப்போ டிரான்சாக்ஷனை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி சம் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். பாருங்க சம் எப்படின்ட்டு. சம் நம்பர் 1ல cash book in the books of Sesha Sri cash book of single column. இது 3 காலம் இருக்கு. The first one is single column பார்க்குறோம். ஸோ மே 1 டே எப்படி எழுதணும், மேலே வந்து டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் போட்டுக்கணும். டேட்டு, ரிசிப்ட்டு, ஆர்என், எல்எஃப், அமௌண்ட்டு இஸ் டெட்டார் காலமில். கிரெடிட்டார் காலத்தில் டேட்டு, பேமெண்ட்டு, விஎன், எல்எஃப், அமௌண்ட்டுன்றதை காட்டிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மே 1 கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மே 1 அது கேஷ் இன் ஹேண்ட்னா பேலன்ஸ் ப்ராடவுன், 2 பேலன்ஸ் ப்ராடவுன் அவுட்டர் காலத்தில் 40,000. மே 5 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்வாதி. கேஷ் ரிசீவ்டு ஆகும்போது வாட் கம்ஸ் இன் இஸ் அ கேஷ் இஸ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்வாதி அக்கௌண்ட்டு. ஸோ ஸ்வாதி அக்கௌண்ட் கிரெடிட்டாரில் இருந்தால் இங்கே நம்ம டெட்டாருக்கு கொண்டு வரணும். டு ஸ்வாதி அக்கௌண்ட்டு rupees 4,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 7th ஒன் பெய்டு வேஜஸ் இன் கேஷ். பே பண்ணும் போது வாட் கோஸ் அவுட் இஸ் கேஷ் இட் கோஸ் அவுட். இப்போ வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். வேஜஸ் அக்கௌண்ட்டை வந்து டேட்டாரில் இருக்கும் போது கிரெடிட்டாருக்கு கொண்டு வரணும். மே 7 பை வேஜஸ் அக்கௌண்ட்டு 2,000 rupees. ஜேர்னல் மாதிரி சொல்லிக்கிட்டே போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து மே 10 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் சசிகலா ஃபார் கேஷ். மே 10 இஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு டேட்டார் வரும். அதனால பை பர்ச்சேசஸ் மே 10 பை பர்ச்சேசஸ் rupees 6,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 15th சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ சோல்டுன்னும் போது சேல்ஸுன்னு எடுத்துக்கணும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸு அது டேட்டா சைடில் மே 15th டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு rupees 9,000 அப்படின்னு போடணும். ஸோ 18th டேட்டு பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர். பர்ச்சேசஸ் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷு. ஸோ கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டேட்டாரில் இருக்கிறதுனால நம்ம கிரெடிட்டாரில் எடுத்துகிட்டு போகிறோம். பை 18th டேட்டு பை கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டு rupees 15,000. Next date 22 cash paid to Sabhabadi. Is a paid to Sabhabadi is a by Krita sale varno 22 by Sabhabadi account rupees 5,000. Pay பண்ணும்போது what goes out is cash it goes out. அது சபாபதி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்ன்னு வரணும். அதனால டேட்டாரில் இருக்கிறது கிரெடிட்டாருக்கு வருது. இஸ் அ 5,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 28 பெய்டு சேலரி. பெய்டு சேலரி போடும்போது சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஸோ கிரெடிட்டா சைடில் 28 பை சேலரி அக்கௌண்ட் rupees 2,500. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் த 30 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு rupees 500. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆகும்போது வாட் கம்ஸ் இன் கேஷ் இஸ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. டேட்டா சைடில் மே 30 டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் rupees 500. இது கிரெடிட்டாரில் இருக்குது, நம்ம டெட்டாரில் கொண்டாந்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இப்போ நம்ம டோட்டல் பண்ணும்போது டோட்டல் எங்கே இன்க்ரீசஸஸ் ஆகிருக்குன்னா டெபிட் சைடில் இங்கிட்டு இன்க்ரீசஸ் ஆகிருக்கு. 40,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 9,000 ப்ளஸ் 500 ஆட் பண்ணோம்னா 53,500 வருது. இப்போ இந்த 53,000 எங்கே எதில் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட்டா சைடில் இருக்க வேல்யூவில் சப்ட்ராக்ட் பண்ணணும். 2,000 6,000 15,000 5,000 2,500. இந்த 53,500 லெஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு அப்படின்னா 23,000. அதனால 31 லாஸ்ட் டேட்டு தான் போடணும். 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 23,000. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பனிங் ஆகும். அதனால டேட்டா சைடில் கிரெடிட்டாரில் இருக்கிறதுனால டேட்டா சைடில் June 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 23,000. இந்த ஃபஸ்ட்டு சம் இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.